இந்த உலகத்தையே புரட்டி போட்ட செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியும் தெரியாத சில விஷயங்களை வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பயும் போல் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் தான் தி சில்வர் ஷிப்ரெக். கிட்டத்தட்ட 3 மைல் அளவு தூரம் அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து தள்ளி ரொம்பவும் ஆழமான இடத்துல கிடச்சது தான் இந்த ஒரு 1000 கிலோவான ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். அதுவும் கரையெல்லாம் ஒதுங்கி கிடக்கலிங்க, கடலுக்குள்ளே புதஞ்சி கிடந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படிரா தானே கேட்குறீங்க? அதுதான் இந்த வேர்ல்டு வார் 2 நடக்கிறப்ப நிறைய ஃபைட் வந்தது. அப்போ நிறைய ஷிப்பு வந்து கடலுக்கு மேலே போயிட்டு இருந்தது. அப்போ நிறைய ஷிப் அடிப்பட்டு கடலுக்குள்ளே புதஞ்சு போச்சு. ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோ 2 கிலோ 1000 கிலோ ஆஃப் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்னால் எவ்வளோ வேல்யூ இருக்கும்? இந்த காலத்துலலாம் கிடச்சதுன்னா கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் அளவு ஒர்த் இருக்குமா? அதுவும் வெறும் சில்வருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே சொல்லிடுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஸோ இன்னுமே சீக்கிரட்டாக வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 412 ஸ்டீல் கம்பிகள் ஏதோ இருக்குன்றாங்க. அதாவது அதுதான் கார்கோ ஷிப்பை ரொம்பவுமே தாங்கி பிடிக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்வே ஐலாண்டில் இது வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இந்த ஒரு ஷிப்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ அடிபட்டு உள்ளே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1942 வருஷம் ஏதோ ஒரு பிரச்சனையால் இல்லைன்னா ஏதோ ஃபைட் அந்த வார்ஷிப்னால ஏதோ ஒரு அடிப்பட்டு தான் இந்த ஒரு ஷிப் வந்து கடலுக்குள்ளே முழுகிருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் டீம் சொல்கிறாங்க. இந்த கப்பலுக்குள்ளே கிடைச்ச முக்கியமான விஷயங்களோட ஒரு வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ண முடியுமா? கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த கப்பல்லேருந்து எடுக்கப்பட்ட சில விஷயங்களோட வெயிட் மொத்தம் 325 பவுண்ட்ஸ். சாரிங்க, 3025 பவுண்ட்ஸ், 3025. ஸோ இதெல்லாம் நார்மலான ஒரு ஆளுக்கு கிடச்சிதுன்னா அவங்களாம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களே ஆகலாம். ஆனால் இது கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் இது கிடைக்கவும் செய்யணும். ஏன்னா அந்த நேரத்தில் நடந்தது எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் கேமரா அந்த மாதிரியான சில பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி. என்னதான் எவ்வளோ சொல்லி நம்ம மனசை தேர்த்தினாலும் இந்த மாதிரி பொக்கிஷ விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சா எவ்வளோ இருக்கும்? எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. ஸோ வாங்க அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் தான் தி மெகா சப்மெரின் டிஸ்கவரி. அதாவது இந்த வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1946 ரொம்பவும் அடிபட்டு அந்த ஒரு சப்மெரினாலே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அப்படி தண்ணிக்குள்ளே போகிற அது தண்ணிக்குள்ளே ஆழமாக போயிடுச்சு. அந்த சப்மெரினை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தண்ணிக்கு மேலே இருந்து கீழே 2300 அடியில் இந்த ஒரு இடத்துல சவுத் சைடில் வந்து இந்த ஒரு சப்மெரினை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்துலேயே ரொம்பவும் டெக்னாலஜிகள் கொண்டு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சப்மெரினா அது இந்த ஒரு சப்மெரின் அப்படின்றாங்க. ஒரு இம்பீரியல் ஜாப்பனீஸ் சப்மெரினா, அதாவது ஜாப்பனீஸ் கம்பெனி பெண்ணு கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி ஜாப்பனீஸ் கம்பெனியில் செய்யப்பட்டது இந்த ஒரு சப்மெரின். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குமா. இப்போல்லாம் வருதில்ல நியூக்ளியர் சப்மெரின், அதுக்கு முன்னாடியெல்லாம் இதுதான் கெத்தான். இதில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே அதாவது இன்னொரு சப்மெரின்குள்ளே 3 பாம் வைக்கிற மாதிரியான ஒரு 3 ஹெலிகாப்டரே உள்ளே வைக்க முடியுமா? அப்போ இது எவ்வளோ பெருசுன்னு நினச்சி பாருங்கள். சப்மெரினாலே ஒரு 3லேருந்து 4 பேர் தான் போக முடியும். ஆனால் இந்த சப்மெரின்குள்ளே ஒரு 3 ஹெலிகாப்டர்களே வைக்க முடியும்னா அப்போ எவ்வளோ பெரிய மாசான எந்த ஒரு சப்மெரின் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு யூனிக்கான டிசைனான சப்மெரின் தான் ஒரு காலகட்டத்தில் ரொம்பவுமே அடிஞ்சு ஒடிஞ்சு போய் தண்ணிக்குள்ளே கிடக்குது. ஸோ இப்படிப்பட்ட சப்மெரினை தான் யூஎஸ் நேவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை வச்சு என்னடா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கைலாங்கடையில் தான் போட முடியும். ஆனால் இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ஆனால் இதே ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸு அப்புறம் பெரிய பெரிய கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கிடச்சதுன்னா இதை வச்சு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வருஷ கணக்காக ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்மெரின்ஸை நீங்கள் நேரிலலாம் பார்த்துருக்க முடியாது. எங்கேயாவது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லைன்னா வேறு யாரோ சொல்லியோ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். இப்போ இருக்கிற சப்மெரின்ஸ்லாம் ரொம்பவும் டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருந்தாலும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ரொம்பவும் பெருசாக வேணும்னா பயங்கரமாக செலவாகும். அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது தி ஜெர்மன் SDK 25 மாடல் ஆஃப் ட்ராக். என்னடா சொல்கிற, பேர் ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த பார்க்குற ஒரு வண்டி பேர் தான் ஆஃப் ட்ராக் அப்படின்வாங்க. அதாவது இது வந்து ஒரு பீரங்கி வண்டின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதுதாங்க இது. இந்த ஒரு பீரங்கி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹாமோக் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி தான் வந்து அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. அதாவது இது வந்து ஜெர்மன் வார் அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 வந்து இந்த ஜெர்மன்ஸ் தான் வந்து இதை முதல்ல வந்து ஏதோ எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்களாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து இன்னும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26, 1996 அப்போ இந்த ஒரு ஆஃப் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சில பிரச்சனை காரணமாக எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1996 தான் இது கண்டே பிடிச்சிருக்காங்க. அப்போ இது
அப்போ அதாவது இந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஏதோ பிரச்சனை காரணமாக இந்த ஒரு வண்டி, அதாவது இந்த ஒரு ஹாஃப் ட்ராக் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு ஹாஃப் ட்ராக்கை இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெரிய ஒரு வெஹிக்கல் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சேறு சகதிகள் எல்லாமே சூப்பராக போகுமா. இன்னொரு வீடியோவில் அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி யூ போட் ஆஃப் ரெக். ஜெர்மன்ஸோட சப்மெரின் இருக்குல்ல, அது வந்து முக்கியமாக வந்து இந்த ஷிப்பை தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும் அப்படின்றாங்க. அதாவது அவங்களோட எதிரி நாட்டு ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்படி அட்டாக் பண்ணுறப்ப நிறைய சப்ளைஸ் வந்து ஒரு பெரிய ஷிப்புக்கு தேவை. அப்போ தான் அவங்களுக்கு அட்டாக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வெப்பன்ஸ், கன்ஸ், பாம்ஸ் இந்த மாதிரி நிறைய தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு யூ போட் அப்படின்றது வந்து ரொம்பவுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த யூ போட் என்ன பண்ணுன்னு பார்த்துருக்கீங்கன்னா, அதாவது நார்த் அட்லாண்டிக்கில் இருக்கிற நிறைய ஷிப்பை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு, அதாவது ஒரு தனி நாட்டுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். அந்த நாட்டு காரங்க தான் அடிக்கடி ஷிப்பு ஒரு வாட்டி கரைக்கு போயிட்டு வர முடியும், அந்த ஏதாவது ஒரு வார் நடக்கிறப்ப. அப்போ இந்த யூ போட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூ போட்டுக்கு ஒரு வந்த நிலைமை ரொம்ப வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 72 வருஷம் கழிச்சு அட்லாண்டிக் வார் நடந்த ரிசர்ச் இடத்துல தான் இந்த ஒரு யூ போட் ஷிப்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24, 2016 அப்போ தான் இந்த ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. ஸோ அப்போ தான் இந்த யூ போட்டையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி சப்ளை பண்ண அந்த ஒரு போட்டு ரொம்பவுமே மோசமான கண்டிஷனில் அந்த ரிசர்ச் டீமுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ யூ போட்னா என்ன, அது என்ன வேலை பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ வார்னா வெறும் பெரிய கப்பல் மட்டும் இருக்காது, பெரிய கப்பலுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு படையே இருக்கும். ஸோ அது எல்லாமே சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு யூ போட்டு தான் ஒரு ஹெல்பிங் போட். ஸோ இந்த ஒரு யூ போட் மட்டும்தான்டா இருக்கா, வேறு எதுவுமே கிடையாது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது தி டெட் சீல ஸ்க்ரோல்ஸ். நம்ம ஏற்கனவே டெட் சீயை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், இல்லைன்னா நம்ம சேனல்லே இருக்கும், போய் பாருங்கள். டெட் சீ வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ இப்போ இதுக்கிட்ட டெட் சீயை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட் சீயில் கிட்டத்தட்ட 1947 கிட்டத்தட்ட 1000 கணக்கான ஒரு லெட்டர்ஸ் கிடச்சிருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வர மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கிரிப்டில் கிடையாது, எல்லாம் கையால் எழுதப்பட்ட ஒரு பேப்பர் துண்டுகள். இது எல்லாமே எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெட்சிக்கு கிட்ட தான் கிடைக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குட்டி குட்டியானது, சிலது வந்து ரொம்பவுமே கிழிஞ்சி மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இது இன்றைக்கி வரைக்குமே ரிசர்ச்சர்ஸ் ரொம்பவும் மண்டையை பிச்சுக்கிட்டு அதில் என்ன எழுதியிருக்கு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை எந்த லாங்குவேஜில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூயிஷ் லாங்குவேஜில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறத ஒரு பெரிய ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலீஜியன் அண்ட் கல்ச்சரல்ஸை பற்றி தான் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட்லாம் கிட்டத்தட்ட எத்தனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 981, அதாவது 981 ஸ்கிரிப்ட்ஸ் அங்கே கிடச்சிருக்கு பெருசாக. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கிரிப்ட்ஸு சின்னதாகவும் சில ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாகவும் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் எப்போ எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1946 1956 காலகட்டத்துக்குள்ளே இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஸ்கிரிப்ட்னா இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாக ஜெல் பென் வாங்கிடலாம், ரீஃபில் பென் வாங்கிடலாம். ஆனால் அந்த ஒரு காலத்துலேயும் பென் இருந்திருக்கும். ஆனால் அதில் இங்கு பென், அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டில் இன்னும் பத்திரமா இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க மியூசியத்தில். ஸோ அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம 6ஆவதாக பார்க்க போகிறது தி பேந்தர் டேங்க் டிஸ்கவரி. இந்த பேந்தர் டேங்க் டிஸ்கவரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேந்தர் டேங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் 5000 யூரோஸ் கொடுத்து தான் இந்த ஒரு டேங்கர் லாரியை வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மிலிட்ரியோட ஒரு ஐட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பீரங்கி வண்டி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஒரு பேந்தர் டேங்க்கும் இருக்கும். ரொம்பவுமே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு ஐட்டம் தான் இந்த ஒரு பேந்தர் டேங்க் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே மோஸ்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு வேல்யூபிளான திங்க் அப்படின்றாங்க. இது வந்து வேர்ல்டு வார் அப்போ ஜெர்மன்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆன ஒரு பெரிய ஒரு வாகனம் அப்படின்றாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ், சப்ளைஸ், லைக் பிஸ்டல், கன்ஸ், அப்புறம் வெப்பன்ஸ் இதெல்லாமே கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு குட்டி வண்டி. அதாவது இப்போ கார்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. இது ஒரு வாட்டி நல்லா, அதாவது சார்ஜோ இல்லை பெட்ரோலோ அந்த காலத்தில் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு ஒரு 20 சோல்ஜர்ஸ் அந்த வண்டியில் உட்காந்துக்கலாம். இதை வச்சு அந்த ஒரு நாளில் வந்து 9 மணி நேரத்துக்கு வந்து இதை வண்டி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னடா சொல்கிறேன், அப்போ மறுபடியும் சார்ஜர் போடணுமா, நம்மளை எதிரிகள் வந்து கொண்டுட மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இது 9 மணி நேரம் தான் யூஸ் ஆகும். ஸோ வாரப்போ முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 20 சோல்ஜர்ஸை வந்து உள்ளே வைக்க முடியும்னா அப்போ அது எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 7வதாக பார்க்க போகிறது தி லெஜெண்ட் ஆஃப் நாசி கோல்டு ட்ரெயின். வேர்ல்டு வார் 2 அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெரிட்டரிஸை வேர்ல்டு வார் 2 வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து முக்கியமான ராபின் பேலஸ், அப்புறம் ஜுவல்ஸ் பிளேஸு, அப்புறம் முக்கியமான கேஷஸ், கோல்ட்ஸ், ஆர்ட் பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ வந்து கைப்பற்றப்படுகிறது. ஸோ அப்படி கைப்பற்றப்பட்ட ஒரு எக்கச்சக்கமான பொருட்கள், பொக்கிஷங்கள் நிறைந்த இடத்த இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து நாசி முக்கியமாக வைக்கிற ட்ரெஷர்ஸு, கோல்ட், கேஷஸ், ப்ரீஷியஸான திங்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா எல்லாம் 5-10 தேருமா, அந்த காலத்து பொருள் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவா. அப்போ அந்த காலத்து பொருள் தான். ஆனால் இது இப்போ $1 to $1 billion செலவு வரும். ஸோ இதெல்லாம் இப்போ இருந்ததுன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு திருடப்பட்டு இருக்குது. அதுலேயும் முக்கியமான பொருட்களான கேஷு, கோல்டு, ஆர்ட் பீஸ்னால் என்ன தெரியுமா? இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்னடா விலை போகுமான்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி மிகப்பெரிய பணக்காரங்க வீட்டில் ஆர்ட்டை வந்து மிக பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க வீட்டில் இந்த ஆர்ட் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சிலையாக இருக்கலாம், அது ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், இன்னும் கையால் வரைந்த ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு குட்டி கிராஃப்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு வேல்யூபிளான ஒரு திங்ஸ் தான். ஸோ அடுத்ததான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் 8வதாக பார்க்க போது தி மிஸ்ட்ரி ஆஃப் ஆம்பர் ரூம். ஆம்பர் ரூமா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே பெருசாக பேசப்படுகிற ஒரு ரூம் தான் இந்த ஒரு ஆம்பர் ரூம். கிட்டத்தட்ட வைரம், வைடூரியம் ஆக அதோட ரொம்பவும் காஸ்ட்லியான ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு ரூம் தான் தி ஆம்பர் ரூம். அப்படி இந்த ரூமில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வைடூரியங்கள், அப்புறம் நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து இருக்குது. அதாவது முக்கியமான ப்ரீஷியஸ் திங்ஸ்லாம் இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல அதெல்லாம் இதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஸ்டோன்ஸில் கட்டியிருப்பாங்களா. அந்த ஸ்டோனே வந்து பார்த்திங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ரூமே ஜெம் ஸ்டோன்ஸில் கட்டியிருக்காங்கன்னா அப்போ உள்ளே இருக்கிற பொருள்லாம் பாருங்கள். ஒரு ஸ்டோனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போகும் ஒரு ஸ்டோனோட விலை. அப்படி அப்போ அந்த ரூம் உள்ளே இருக்கிறது எத்தனை கோடிகள் வரும், $பில்லியன்ஸ் எக்கச்சக்கமாக வரும். ஸோ இதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெஷர்லாம் இருக்கிற ஒரு பெரிய ரூம். கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் 2ல் வந்து கடைசி சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் வந்து ஒரு ரகசிய ரூம் உள்ளே போவோம் பார்த்திங்களா, அடியில் போனால் ஃபுல்லாக கோல்டாலே செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ரூமும் ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரூம். ஸோ ஓகே விவர்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற அடுத்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சேரலினா மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, see you.